குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்லிமென்ட்டில் பேசும்போது அம்பேத்கரை அவமானப்படுத்தியதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றன. அம்பேத்கர் பற்றிய பேச்சுக்கு அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துகின்றன. பார்லிமென்ட்டில் 2 நாளாக அமளி துமளி நடக்கிறது. இந்நிலையில் பாஜக தலைமையிலான தேஜ கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தலைவர்களுக்கு ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம் எழுதியுள்ளார். பார்லிமென்ட்டில் பேசிய அமித்ஷா அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்தார். எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்பது தற்போது ஃபேஷன் ஆகிவிட்டது என்றார். அவரின் இந்த பேச்சு அம்பேத்கர் மற்றும் அரசியல் சாசனத்தை அவமதிப்பதோடு மட்டுமல்லாமல் அம்பேத்கர் மற்றும் அரசியல் சாசனம் மீதான பாஜகவின் பார்வையை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சட்ட படிப்பில் PhD பட்டம் பெற்றவர். நம் அரசியல் சாசனத்தை இயற்றியவர். சமுதாயத்தில் மிகவும் நலிவடைந்த பிரிவினர் முன்னேற்றத்துக்காக குரல் கொடுத்தவர். அவரை பற்றி ஒரு பாஜக தலைவர் இப்படி பேசினார்? அமித்ஷாவின் எந்த பேச்சு கோடிக்கணக்கான மக்களின் மனங்களை பாதித்துள்ளது. அமித்ஷா தன் பேச்சுக்கு மன்னிப்பு கோருவதை விடுத்து அதை நியாயப்படுத்துகிறார். பிரதமர் மோடியும் அமித்ஷாவின் செயலை பகிரங்கமாக ஆதரிக்கிறார். அம்பேத்கரை விரும்பும் எவரும் இனி பாஜகவை ஆதரிக்க மாட்டார்கள் என மக்கள் எண்ண துவங்கிவிட்டனர். அம்பேத்கர் வெறும் தலைவர் மட்டுமல்ல, அவர் இந்நாட்டின் ஆன்மா. இந்த விவகாரத்தில் நீங்களும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாருக்கு எழுதிய கடிதத்தில் கெஜ்ரிவால் கூறியுள்ளார்.